சொல்லுங்க போதவளைமா. சரிங்க. ஓய் சீரியஸா கேக்குறீங்க, இது உண்மை கதை. தலைவரே கண்டு பார்த்தா உண்மையான கதைங்க, நல்லா கேட்டுங்க. சரிங்க சரிங்க. ஓ 45 வாங்கடா புதுசு, அப்பா அப்பா புதுசு. சரிங்க. சரிங்க. ஓஹோ சரி 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 சரி. இல்ல அப்புறம் என்னன்னா, நாங்க வாங்கிட்டு வரும்போது புதுசு இல்லைங்க, அவங்க வரைக்கும் 20 வருஷம் பழகிருக்கிறாங்க இதைய. அதுக்கப்புறம் இப்போ ஒரு 45 வருஷம் ஆச்சு, மொத்தம் 65 வருஷம் ஆச்சுங்க. உண்மையாவே இது வந்து உண்மையாவே நடந்த சம்பவங்க. அதே மாம கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். சரிங்க சரிங்க. ஒரு படியா சரிங்க சரிங்க. அப்புறம் ஊர் வர பரப்பிட்டு வந்துட்டீங்க. அப்புறம் எப்படி பஸ்ல வந்தீங்களா, எப்படி வந்தீங்க? பரவாயில்ல, அன்னைக்கு கொண்டு வந்து சேர்த்துக்காட்டி இன்னைக்கு வரைக்கும் நடத்துறோம். சந்தோஷம், ரொம்ப நன்றிங்க. பாருங்க அடுத்த சீன் கார் ரெடியா இருக்கிறவங்களும் வந்துட்டாங்க, வந்துடுறேங்க. இந்த பக்கம் வாங்க. அது பேய் போயிடும். சரி ஓகே. அதுக்கப்புறம் நாணயத்தை நீங்க எடுத்துட்டு போறது உங்க திறமை. சரி நாங்க எடுத்துக்கிறோம். மறுபடியும் வந்தா என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. பேய் போயிடுச்சா பார்த்து சொல்லு. அது போயிருச்சு. மறுபடியும் அந்த பேய் வந்தா என்னாலே ஒண்ணும் பண்ண முடியாது. நான் பாத்துக்கிறோம். நீங்க பாத்துக்கிறீங்க. போலீஸ் போட பையனோட போ. நானே எங்க அம்மாட்ட நம்ம லவ் பத்தி சொன்னா எங்க அம்மா வேற ஒத்துக்க மாட்டேங்குது. சரிங்க. எனக்கு அந்த வைர நாணயம் வந்து எனக்கு கிடைச்ச மாட்டேங்குது. நம்ம அதை கைப்பற்றிட்டு வெளிநாடு போய் செட்டில் ஆயிடலாம்னு இருக்கிறேன் நான். ஆமா எங்க வீட்லயும் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. அப்படியா? ஆமாங்க. எல்லா வீட்லயும் ஒத்துக்க மாட்டாங்க எப்படி இருந்தாலும். ஆமாங்க. நம்ம சார் கிட்ட சொல்லிட்டு சரிங்க நம்ம எடுத்துட்டு கிளம்பிடலாம். சரிங்க. சார் 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 கதையை உள்ளே பேசுங்க எப்படிங்க சார்? வெளியே வந்து பேசினாங்க பூரா கதையும் அங்கேயே பேசுறாங்க, அப்புறம் இங்க வந்து மறந்துடுறாங்க. ராமத்தார் போடுங்களே. இதுக்கு ஒரு கதை இருக்குதுங்க, இதுக்கு ஒரு கதை இருக்குது. ஏன் சார் வர்றீங்களா? இங்க நாங்க வரதா? ஹலோ சார் வர மாதிரி தெரியுங்களே. வந்துட்டாரு வந்துட்டாரு. வரலையா? நம்மளே உள்ள வர சொன்னாங்களாமா, இருங்க வெளியில வர்றாங்களாமா. ஒரு மணி நாணயத்தை எடுத்துப்பா. அப்படியா? ஆமா எடுத்துட்டோம். பாஸ் இல்ல, பாஸ் அமெரிக்கா போயிட்டாரு. நீங்க சின்ன பாஸாச்சு. ஆமாமா நம்ம என்ன பண்ணலாம்? இதை வித்துடலாமா? நம்ம அமெரிக்கா போய் செட் ஆயிடும். நம்மளும் அமெரிக்கா போயிடுறதா? 10 கோடி சும்மாத 10 கோடி 10 கோடி பத்தாதே நமக்கு. 10 கோடி போதுங்க. 6 கோடி எடுத்துக்கலாங்க.
அமெரிக்கா போறோம்னு அப்புறம் என்ன சொல்லு? ஏய் யாரோ யார் நீங்க? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சார், நாங்க கஷ்டப்பட்டு இந்த நாணயத்தை நாங்க பேய் சேர்ந்து கஷ்டப்பட்டு தூக்கி வச்சிருந்தா அவங்க திருச்சிட்டு போக வர்றாங்க. ஒப்படைச்சிருவோம். எங்களை புடிங்கிட்டு இருந்தீங்க. அதுக்கு உத்தரவே பரவாயில்ல. போலீஸ் சும்மா மிரட்டுறாரு நம்மள. என்ன கையில வச்சிருக்கீங்க? பேர் என்ன? என் பேரு உங்க பேர் இல்லப்பா, எங்க பாஸ்டர் நாங்க சொல்லுவோம். பேர் பின்னாடி வச்சிருக்கீங்க, பேர் என்ன? சரி நீங்க பேர் என்ன? நீங்க நானு உன்னை பிடிக்கிறதுக்கு உங்க 2 பேருக்கு நீங்க டூயட் பாடிட்டு இருக்கீங்களா? எனக்கு என்னமோ அப்படி தெரியல. இந்த 2 பேருக்கு பார்த்தா எனக்கு சந்தேகமா இருக்கு. தண்ணி இல்லாத காட்டுக்கு மாத்திரம் இங்க இல்ல, வெளிநாட்டுக்கு அனுப்ப போறாங்க. குடுக்குறீங்க இல்லையா? குடுக்குறீங்க இல்லையா? இங்க பாரு, இது என்னுடைய ஆளுங்க, போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஆளுங்க. என்ன தெரியுமா, என்னுடைய டிபார்ட்மெண்ட் ஆளுங்க. சரி, நாணயத்தை எடுக்கிறதுக்கு நான் தான் குரூப்ல அனுப்பிச்சு வச்சிருந்தேன். புரிஞ்சுதா? இது தெரியாம தான் பண்ணிட்டு இருந்தீங்க. நல்லா உங்களுக்கு கலிசோருங்கிற இடம் கிடைச்சிருக்கு. அமெரிக்கா போகணும்னு பங்கு கிடைக்குமே. நல்ல பிள்ளைங்களா போகிறீங்களா? நல்ல பிள்ளைங்களா பிரியாணி ஒன்று வர சொல்றேன். அது நல்ல தரும் சார். அரிசியில தலைப்பாட்டு பிரியாணி உனக்கு வரும். இங்கே இருக்கல 4 நாளைக்கு அசையாம உட்காந்துருக்கோம். அம்மன் இருக்கிறேன் எனக்கு தெரியும். பேசிட்டு பாத்துருக்கிறேன். என்ன எனக்கு தப்பா போச்சு தெரியுது. என்ன நம்ம பார்த்தால கொஞ்சம் அப்படித்தான் நெளிவாரு. எனக்கு ஒரு ஒத்துழைப்பு கொடுத்தேன். எப்படியோ எனக்கும் ப்ரமோஷனு, நீங்களும் வெளிநாடு போயிடலாம். ஆனா அடுத்த 2வது ஆபரேஷன் சரி உங்களுக்கு அமெரிக்கால பெரிய ஒரு அமைஞ்சிருக்காங்க. பாத்தீங்க எல்லாரும் பாத்துக்கீங்க. கிட்டத்தட்ட ஒரு 500 கோடி 600 கோடி வரும். சரி சரி, நீங்க 2 பேரும் வந்து இதுக்கு வந்து நம்ம ஆபீசர் கூப்பிட்டு ஒப்படைச்சிடலாம். சரியா? உங்களுக்கு டியூட்டி 2வது ஆபரேஷன் ரெடியா இருங்க. நல்லா டிப் டாப்பா வராங்க. இந்த கெட்டப்பெல்லாம் மாத்திடுங்க. சரியா?
நீ சரி 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 போய் ஏமா என்னதான் பிரச்சனை உனக்கு மணல நிரப்புனா தெரியுமா கொஞ்சம் கூட்டிட்டு போடா போமா நீங்க கூட்டிட்டு போமா நீ முதல்ல கையெடு இல்ல எங்கேயும் போயிட்டு இருக்கிற? அது நான் மட்டும் உனக்கு எல்லாம் விஷயம் எடுத்து எல்லாம் ரெடி பண்றேன் நான் சிஐடி ஆபீசர், நீங்க கைதி. ஏய், சென்ட்ரல் ஜெயில் இல்ல, சென்ட்ரல் ஜெயில் வாங்க பாத்துக்கலாம். சரிங்களா? முதல்ல எங்க இரு? சரி, நீ போறதா போற இந்த பொண்ணை கூட்டிட்டு போ. கூட்டிட்டு போ. சரி பரவாயில்ல, சம்பளம் போடுறேன் உனக்கு, ப்ரமோஷனே உனக்கு. நான் தான் சொல்லிட்டேன் உனக்கு அமெரிக்கால செகண்ட் ஆபரேஷன் டியூட்டி கிடைச்சிருக்குது. ஆனா அந்த பொண்ணு உங்க கூட அனுப்ப மாட்டேன். அப்படிங்களா? சரியா? நீ வந்து சரியில்லாத மாதிரி எனக்கு தெரியுது. என் நம்பர் மாதிரி தெரியல. சரி சார், நம்ம ஆபீசர் வர சொல்லிடலாம். போன போட இருக்கு. ஹலோ, என்ன போனே போல அளவுக்குறாரு. சார் நல்லா பண்ணீங்க சார். சல்யூட். எப்படியே மரணம் கை பேசிட்டீங்க. எங்க கொடுங்க பாப்போம். இந்தாங்க, கவர்மெண்ட்ல கான்ட்ராக்ட் பார்த்து பத்திரமா வைங்க. நீங்க ஆர்டர் போட்டு போய் உங்களுக்கு ட்ரெஸ் வாடகை கிடைக்குங்களா? பெரிய ஆபீஸ்ல எப்பவுமே இருக்கு. ஆனா என்னது தெரியல, கடைசியும் மட்டும் பக்காவா அடிச்சிட்டீங்க. அப்படிங்களா? ரொம்ப நன்றி. சார் முழுசா நல்லா எடுத்துங்க. செகண்ட் ஆபரேஷன் அமெரிக்கால பேசிருந்தோமே, இவனை தனியா அனுப்பிச்சுட்டு இருக்கிறவரை செகண்ட் ஜெயிலர் படம் வருட்டுங்க, அதுக்கப்புறம் காப்பிட்டீங்க. நன்றி 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 டான்ஸ் வருதுங்க, நீங்க போயிடாதீங்க. நன்றி நன்றி நன்றி. ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்றேன். கடந்த நாடக மன்ற தலைவர் கிருஷ்ணசாமி செட்டியார் அவர்கள் இறந்ததுக்கு ஒரு அஞ்சலி தெரிவிக்கல. ஒரு நிமிஷம். தலைவர் என்கின்ற செல்வராஜ் எங்களுடைய நண்பர், நாடக நடிகர், அவரை இறந்துட்டாரு. அவருக்கு ஒரு நிமிஷம் அஞ்சலி செலுத்துவோம். வரேன். அவருக்கு ஒரு மகன் வந்துச்சு. இருக்கு. நன்றி நன்றி நன்றி. அவருடைய ஆத்மா, அவருடைய வழிகாட்டிக நாங்களாம் நடிச்சு செஞ்சுட்டு இருக்கிறோம். அவருடைய ஆத்மா இதுல சாந்தி அடையட்டும். 2 பேருக்கு. இந்த மேடையில் நடனமாடிய குழந்தை செல்வர்கள் யார் இருந்தாலும் தயவு செய்து மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். டான்ஸ் ஆன குழந்தைங்க தான் மேடைக்கு அனுப்பி வைங்க. டான்ஸ் ஆன குழந்தைங்க தான் மேடைக்கு அனுப்பி வைங்க. சரி வாருங்கள். நடனமாடிய குழந்தைகள் யார் இருந்தாலும் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம்.